வணக்கம். உழுதவன் கணக்கு பார்த்தால் உழக்கும் மிஞ்சாது. இது ஒரு பழமொழி. அது மிஞ்சினா மிஞ்சுது, மிஞ்சாட்டி போகுதுங்க. இங்கே பாருங்கள், வயலுக்கு வரும்போது மிகப்பெரிய மகிழ்ச்சி கொடுக்குது. இன்றைக்கி 13 நாள் ஆகுது இந்த விதை விட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பசுமையாக. இதுவும் ஒரு விவசாயிகளுக்கு லாபம். நம்ம எதையாவது சிந்தனையை வச்சுக்கிட்டு வருத்தத்துலேயே வயலுக்குள்ளே வந்தோம்னாக்கா மனசு மகிழ்ச்சியாக இருக்காது. பாருங்கள், எல்லாம் இயற்கையை ரசிக்கணும்னா உடனே நம்ம கேரளாவுக்கு போகணும், ஊட்டி கொடைக்கானலுக்கு போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். டெல்டா மாவட்டத்தில் உள்ள சமவெளிகளை இதுமாரி ரசிக்கும்போது ரொம்ப அழகு. ரசனை வந்து நம்ம உள்ளத்தில் தான் இருக்குது. பாருங்கள், ஒரு அற்புதமான நாற்றங்கால், அருமையான இயற்கை சூழல். எல்லாம் ஜீரக சம்பா பாத்தியாக விட்ருக்கோம் பாருங்கள். ஒரு புது மத்தையில் எல்லாம் மேட்டுப்பாத்தி. 13 நாள் ஆகிட்டு இன்னொரு 10 நாள் போயிடுச்சுன்னா எல்லாம் எடுத்து நட்டுருவோம், நடவு பண்ணிவிடுவோம். நடவு பண்ணுறதுக்கு வயல்கள் வந்து ரெடியாக இருக்குது. உழவு பண்ணி ரெடியாக இருக்குது. இன்னொரு 2 முறை உழவு பண்ணி அப்படியே நடவு பண்ண வேண்டியது தான். ஜீரக சம்பா அப்படியே நட்டு வச்சோம்னா இந்த சம்பா